எல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு இது என்ன கிளைமாக்ஸ் நம்புற மாதிரியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் காது படவே பேசிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் கை கொடுத்தவங்க யாரும் என்கிட்ட பேசலை. எல்லாம் என் மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டாங்க. என்ன கவுத்துட்டான், சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் சூப்பர் பேட் ஃபிலிம்ஸு, இந்த படத்திலேயே ப்ரொடியூசரை கவுத்துட்டான் அந்த டைரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி சரட்டு சகட்டு மேனிக்கு எல்லாம் பேசிட்டு போகிறாங்க. நான் அப்படியே அப்செட் ஆகிட்டு ஏவிஎம் ஆர்ஆரில் தான் ரீர்கார்டிங். அங்கே வெளியில் ஒரு சின்ன சோறு மாதிரி இருக்கும், அதில் போய் உட்காந்து அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா அந்த படம் கிளைமாக்ஸ் தான் அதில் ஹைலைட்டு. கிளைமாக்ஸை எல்லோரும் பாராட்டுவாங்கன்னு பார்த்தா கிளைமாக்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணி இப்படி இது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது சரி இருந்தாலும் நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன், இதுதான் அந்த கதைக்கான கரெக்டு கிளைமாக்ஸு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த தகவல் சௌத்ரி சார் காதுக்கு போயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் என்னை வரவழைச்சு, இல்லை கிளைமாக்ஸ் யாருக்கும் பிடிக்கல, அதனால் கிளைமாக்ஸை மாற்றுங்க, வேறு கிளைமாக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர்கிட்ட எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன். அவர் கேட்கல, இல்லை கிளைமாக்ஸ் வேறு கிளைமாக்ஸ் மாற்றி எடுத்து கொடுங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே, சார் நீங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்சி தானே சார் நான் இதை எடுத்தேன், இந்த நேரத்தில் யாரோ சொல்கிறத கேட்டு இப்படி பண்ணுறீங்களா சார்னா, இல்லையே ஒரு 50 மியூசிஷியன்ஸ் அவங்க தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க, அவங்களே நல்லா இல்லைங்கும் போது இதுதானே நாளைக்கு ஜனங்களும் சொல்ல போகிறாங்க, நம்புகிற மாதிரி இல்லை அந்த கிளைமாக்ஸு, அதனால் வேறு கிளைமாக்ஸ் எடுங்கன்ட்டார். வேறு வழி இல்லாமல் சித்தாரா இவங்களை விட்டு தனியாக போகிற மாதிரி இன்னொரு கிளைமாக்ஸ் ஒரு 4-5 நாள் கழித்து எடுத்து, அதுவும் ஏற்கனவே இருந்த மியூசிக் ட்ராக்கெல்லாம் எடுத்து அதில் போட்டு அதையும் காப்பி பண்ணி ரெடி பண்ணேன். பட் என்னாச்சுன்னா சென்சாருக்கு போகும்போது என்னாச்சுன்னா, சென்சாருக்கு எனக்கு சௌத்ரி சாருக்கு என் மேலே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னென்னா இந்த மாதிரி கிளைமாக்ஸ் சரியில்லை, இந்த படம் ஓடாது போல இருக்கு, இவன் கெடுத்துட்டான். ஏன்னா அவர் நம்ம ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறோம், நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் எடுக்கிறார். அதனால் அவரை குறை சொல்ல முடியாது. அவர் நல்ல செலவும் பண்ணார் அந்த படத்துக்கு. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.